ஷேய் பாரத் மாதா பார்வதி பாதத்தில் மிதிச்சிட்டார்ப்பா. உலக நாடு பில்டிங்கை பூராமே மில்லு தொழிற்சாலை பூரா மிதிச்சிட்டார். இனிமே சரியும்னா எப்படி அப்படியே கடலில் அலை போகுதா, அந்த அலை போன மாதிரி சரிப்பார். சரித்த உடனே தப்பு செஞ்சம் பூரா 7 செம்பத்து சேட்டை பண்ணம் பூரா அப்படியே இந்த பில்டிங்கிலே நெரிச்சிருவார். சொல்ல முடியாது, எந்த டைம் சொல்ல முடியாது, எந்த நேரம் சொல்ல முடியாது. ஆனால் உறங்கி நல்லா தின்னுட்டு ஓஹோ நான் எழுதி வச்சுருக்கேன், ஓஹோ ஆடி பாடி வச்சுருக்கேன், வீடு கட்டியிருக்கேன், மாளிகை கட்டியிருக்கேன், நான் வண்டி வச்சுருக்கேன், போர் வீலர் வச்சுருக்கேன்னு நைட்டில் 8-9 மணிக்கு தின்னுட்டு பொண்டாட்டியை அப்படி ஓரமாக பதுக்கி படுக்க போட்டு இவன் மல்லாக்க குப்பரை படுத்து கிடப்பான் பாரு, பெண்ணு ஆணோ அப்படியே தூக்கத்தில் இறக்கிடுவார். கீழே மாதிரி இறக்கணுன்னு அவனுடைய ஆத்மா உயிரை எல்லா படைகள், சிவன் படைகள், ஈஸ்வரன் படைகள், என் ஈசன் என் கணவன் அவருடைய படைகள் அந்த ஆத்மா அள்ளி எரிமலைக்கு கொண்டு போயிடும். சர்ன்னு சரித்த உடனே எல்லாம் அள்ளி சர்ன்னு அள்ளி அங்கே எரிமலை கீழே வெண்ணி தண்ணி கொதிக்கும், உள்ளே கொண்டு போய் அமைக்கிடுவாங்க. இதோட சரி. இன்னும் அடுத்து உற்பத்தி ஆக்குவார். உழைச்சி சாப்பிட்டியா போய்கிட்டே இருக்கணும்னு கொடுப்பார். அதுதான் கணக்கு வைப்பார். இப்போ கூடிய சீக்கிரம் எந்த டைம் எந்த நேரம் சொல்ல முடியாது. கணக்கு போடணும், கணக்கை விட்டாச்சு. கடவுள் பூமியில் நான் என் குடும்பத்தோடு பூமியில் இறங்கிட்டேன், அதனால் கணக்கு கொடுக்கணும், கணக்கு கொடுத்தாச்சு. அகம்பாத சேட்டை பண்ணாத, என்ன அகம்பாத சேட்டைகள் பண்ணக்கூடாது. நீதிமன்றம் கோர்ட்டில் ஒரு கணக்கு, உன் வீட்டில் எத்தனை பேர் இருக்க, உனக்கு இருப்பு இடம் எவ்வளோ வேணும், அந்த கேள்வி ஒன்று கேட்கணும். என்ன பார்க்க ஏது பார்க்க அப்படிங்கிற கேள்வி கேட்கணும். விவசாயமா சரி ரைட்டு. வேறு 2ஆம் நம்பரு மில்லு தொழிற்சாலை செக் பண்ணணும். என்ன பண்ணுதான் ஏது பண்ணுதான்னு கோர்ட்டு ஆர்டர் போட்டு செக் பண்ணணும். இவன் போட்டு அரசியல்வாதி வச்சு நச்சிட்டான். இவன் வச்ச சேட்டை உள்ளே வந்து வழக்காடி அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இடத்துலேருந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. கோர்ட்டார் ஜட்ஜி ஆணும் பெண்ணும் கண்டுபிடிக்க முடியாது. வழக்கறிஞர் கீழே அமைக்கிடுவான். எல்லா வழக்கறிஞர்கள் பூரா தெரியும், அமைக்கிடுவான் ஆணும் பெண்ணும். அதனால தான் சொல்லுதார், உனக்கு வெட்ட வெளிச்சத்தில் பூமியில் நான் கணக்கு கொடுக்கேன், கோர்ட்டார் பூரா எடுக்கணும். எடுக்காமல் உங்களுக்கு மேலே அப்பாறப்பட்டது கடவுள் உட்கார்ந்து கணக்கு கொடுக்காருனா அந்த கணக்கை எடுக்கணும்பா. எடுக்காமல் இருந்தால் இன்னும் எவ்வளோ பெரிய தப்பு மோதல் வருது, எவ்வளோ தப்பு செய்தான். சென்னையில் மெட்ராஸில் அவன் நாற்காலி சேரில் ஆட்டி அவன் பாழாக்குதான். டெல்லியில் அவன் பாழாக்குதான். அவன் ஒரு நாடு பாம்பை போடவா இதை போடவான்னு இப்போ அதை பூரா நுப்பாட்டி வச்சுருக்காரு. எல்லாம் நுப்பாட்டி இந்த படைகளை பூரா அவனுங்களை பூரா தன் தரையில் உள்ளே கொண்டு வந்து அவனு குடும்பத்தோடு அவனு இருக்கணும். பாவம், அது பெரிய பாவத்தை பிரித்து போட்டு செஞ்சு வைக்கானே இந்த பாய்ப்பேக. எவ்வளோ பெரிய பாவம்! 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் பாவம் அவன் உள்ளே கிடக்கான். என்னது எதுக்கு? இங்கே பூரா இந்த விட்ட பேப்பர் கடனாகி படித்து இந்த வேலை பார்த்து அதை வச்சா கடன் அடைப்போன்னு போகிறான். வானரப்படை, மிலிட்ரி, இராணுவ படைகள், அதில் என்னப்பா இருக்குது? பேப்பரை விட்டு பாழாக்கி நாசம் பண்ணிட்டான். இது எவ்வளோ பெரிய கூத்து! எல்லாமே தெரியும், கோட்டாருக்கு தெரியும். இடத்த விற்கான், கோடிக்கணக்காக அடிக்கான். பேப்பர் ஒரு கைக்கு கை மாறுது. பூரா கவர்மெண்ட்டு நியமித்து பூரா பாழாக்கியிருக்கான். அது போட்டாருப்பா. அது ஒன்று யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் நிப்பாட்ட முடியாது. தமிழ்நாடு முழுவதும் கவர்மெண்ட் வேலாக்கிறவன் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி பத்திரப்பதிவு வெளியில் வென்று ஒட்ட வலிச்சு அள்ளிடுவான். போடுவார். அதான் அவர் கோபத்தில் நிற்கிற கணக்கு. முதல் கணக்கு இதுதான். கோபத்தில் இவனுங்களை பூரா அள்ளுறான் பாரு, அள்ளி உள்ளே போடுறான். அதுக்கப்புறம் இவனை மட்டும் அள்ளி போடக்கூடாதா, இவன் பொண்டாட்டி புள்ள எல்லாம் செக்ஷன் வாரியாக பிரித்து போடுறான் அப்படிம்பார். அதுக்கு கெட்ட மாளிகைகளுக்கு பூரா இவன் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான்ல. இதுக்கு பஞ்சாயத்து போர்ட்டிலேருந்து என்னென்னது கல்யாண மண்டபம் சும்மா வீதியாக கெட்டி போட்டு மண்டபம் பூரா வச்சுருக்கானா, அந்த மண்டபத்தில் பூரா வானரப்படை இராணுவ முப்படை அடைச்சிருவான். அடைச்சி சாப்பாட்டு வேலை ஒரு நாளைக்கு 1 வேளை சாப்பாடு தான் கொடுப்பார். தப்பு செஞ்சுட்டு 3 வேளைக்கு தின்னா கொழுப்பு ஏறி போய் ஆடும். புரியா? இப்போ தப்பு செஞ்சவன் பூரா உள்ள செயலரில் தூக்கி போடையில் உள்ள கிராமம் சிட்டிக்குள்ளே தான் தூக்கி போட்டு அடைச்சிருவாங்க. அடைச்சி நிற்பான் இராணுவம். இயந்திரம் லத்தி கையில் இருக்கும். ஒரு வேலை விட மாட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ, கணக்கு போட்டார்.